எங்க கொண்டு வந்திருக்கீங்களா? உங்க 2 கரத்தை எப்படி அப்படி நீட்டுங்க பார்ப்போம். நீட்டுங்க. எத்தனை கொண்டு வந்து ஆண்டவரும் அப்படிதான் வந்து உட்காருவாரு வாரம் சபையில. அவர் சும்மா ஒண்ணு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதில்ல. ஆனா அவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. உங்களை நீங்க எடுத்துக்கிறீங்க. சொல்லலாமா? தேவ சமூகம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடம் நீங்க விசுவாசத்தோட கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கேட்க முழு இதயத்தோட சபைக்கு வந்து உட்கார்ந்தா கர்த்தர் நிச்சயமாக உங்களை நிரப்பமா அனுப்ப மாட்டார். சொல்லலாமா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீ சபைக்கு வந்தினா ஆவியானவர் உங்களை சபையா மாற்றுவார். அது எப்படி மாற்றுவார்னா, முதல் ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வழி என்னன்னா, உங்கள் குடும்பத்தையோ உங்கள் சரீரத்தையோ உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தையோ உங்கள் வாழ்க்கையையோ உங்கள் சொந்தங்களையோ ஆசீர்வாதமா மாற்றுறாருன்னு சொன்னா ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். அது என்ன வழி சொல்லுங்க பாப்போம். என்ன? காது. என்னது? ஆவியானவர் பேசுறாருன்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற எந்த மனுஷனும் ஆசீர்வாதமாக இருப்பான். அதுதான் இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சபைகளாக இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறதை காதுல வந்து கேளுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் நீங்களே யாரு? நீங்களே யாரு? ஜெயிக்கிறவங்க, ஜெயம் கொள்ளுகிறவங்க. நீங்க ஒரு சண்டைக்கோ ஒரு வியாதி ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னா அவங்களை விட்டு விளக்கிறதுக்கு, அந்த வியாதியை விட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கோ நீங்க ஜெயிக்கிறவங்களும் ஜெயம் கொள்ளுகிறவர்களும் புறப்பட்டு போகணுமா? ஒரு அல்லையா சொல்றோமா? நீங்க யாரு? ஜெயிக்கிறவங்க ஜெயம் கொள்ளுகிறவங்க. ஆனா நீங்க தான் முடியலையே கூட்டுக்கு போலாம் வாங்க. ஒரு அல்லையா சொல்லுவா? எனக்கு இப்போ 58 வயசு. ஒரு அல்லையா சொல்லுவா? என்ன வயசு எனக்கு? யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தர் என்னை இளைமையா வைக்கிறார். நோய் வியாதியே எனக்கு வராது, வந்ததும் கிடையாது, ரட்சம் கொள்ள வந்து கர்த்தர் அவரை போலவே சுகபலத்தோட ஆண்டவரை வைக்கிறார். நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முன் வந்தால் உங்கள் வழிகள் எல்லாம் அவர் முள்ளுகளை கல்லுகளையும் நீக்கி பரிசுத்த ஆவியின் சட்டைகளோட கொண்டு போவார். பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா அவருடைய காரியத்தை ஊழியத்தை நீங்க செஞ்சாதான் போக முடியும். ஒரு மனுஷனுக்கு எத்தனை தரம் சாவு? வாய் வச்சிருக்கீங்களா? கண்ணு வச்சிருக்கீங்களா? இப்பதானே வாசிங்க அந்த வசனத்தை. நல்லா வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் எத்தனை தரம் சாவு? இங்க முதல்ல செத்தவங்க இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையை தூக்குங்க. கையை அந்த அழகான கருத்தை நான் பார்க்கணும். தூக்குங்க. டான்ஸ் அந்த எடுத்துக்கெல்லாம் தூக்குங்க. தூக்குங்க. இத்தனை பேரு முதல்ல செத்து நிச்சயமாக செத்துட்டீங்களா? சரி, சாகணும். எதுக்கு சாகணும்? பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருந்தா இரண்டாவது மரணத்துல நீ சேதப்பட மாட்டேன். ஒரு அலையில சொல்லலாம். ஞானஸ்தானம்னா பாவத்துக்கு மறிக்கிறது. ஒரு மனுஷன் தன்னைத்தானே சாகிறத அவன் கண்களால பார்க்கிற ஒரே ஒரு ஜீவராசி எதுனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவங்க. ஒரு அலையில சொல்லலாமா? வேற யாரும் பார்க்கல, வேற யாரும் பார்க்கல. ஞானஸ்தானம் எடுக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி நீ பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து வா. அப்போ பாவத்துக்கு நீ மறிச்சிருந்தீனா நீதியாகி இயேசுவின் ஊழியத்தை செஞ்சிருப்பேன். இந்த சபைய
மேல் வீட்டில் வைக்காம பக்கத்துல ஒரு இடத்த பாஸ்டர் வாங்க வச்சு அது புதுசா ஒண்ணு கட்டி இருப்பேன். ஒரு அலையில சொல்லுவா உண்மைதானே? உண்மைதானே? இப்ப சொல்லுங்க, நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா செத்து போயிருக்கிறீங்களா? ஒரு அலையில சொல்லலாமா? பாவம் செய்யற உயிரை வச்சிருக்கிறீங்களா? நீதிக்கு பிழைத்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிறார் உயிரோடு இருக்கிறீங்களா? ஒரு அலையில சொல்லலாமா? சொல்லுங்க, நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா செத்து போயிருக்கிறீங்களா? உயிரோடு இருந்தா மாசத்துக்கு 2 ஆகாரத்தை ஆண்டவர் கொண்டு வரணும். உங்க வீட்டுக்காரோ உங்க தகப்பனோ உங்க தாயோ ஒரு வேலை செய்யறாங்கன்னா மாசம் முழுசும் வேலை செஞ்சு மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் வாங்கி வருவாங்க. அம்மா அப்பான்னு சொல்லி காத்துக்கிட்டு உட்காந்துருக்கும் போது அவங்க சம்பளமே வாங்காம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் எவ்வளவோ ஆசை வச்சிருந்தேன், இப்படி வராங்களே விரும்பியா. இப்ப போடலையாம்மா, 2 மாசம் ஆகுமா சம்பளம் போடன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஏமா இப்படி கேட்பீங்களா இல்லையா? மாமியார் தன் மருமகளுக்கு பிள்ளை பெற்றுக் கொடுக்கலன்னு சொன்னா அந்த மாமியார் மருமகளை என்னென்ன பேசுவாங்க? என்னென்ன பேசுவாங்க? பிள்ளை பெற்று கொடுக்கறனாலே வம்ச விருத்தி வரலனாலே அப்படி கேட்கிறாங்களே. நீ அழியாம ஆசீர்வாதமா இருக்கணும்னு அவர் பரலோகத்திலிருந்து அவருடைய வஸ்திரத்தை, ரத்தத்தை, ஆசீர்வாதத்தை, அவருடைய சரீரத்தை எல்லாம் உங்களுக்கு இறக்கி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாரு. ஒரு அலையிலே சொல்லாமா? அந்த தேவனுக்கு நீங்க என்ன செய்றீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? செய்யலன்னா அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன செத்த பணமா தானே இருக்கிறீங்க. செத்த போனோம் 4 நாளைக்கு அப்படியே இருந்தா என்ன பண்ணும்? அந்த 4 வாழ்க்கையை ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? அந்த நாத்தடிச்ச வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? ஐயோ நான் குறைவா இருக்கிறேன், ஐயோ என் கடனை தீர்ப்பவர் யார், என் கணவரை மாற்றுகிறவர் யார், என் பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமாய் வைக்கும்படியான வழிகள் எது? இவைகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கர்த்தருக்கு உங்களை கொடுங்க. அவருக்கு பிரியமான ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க பாருங்க. சொல்லுவாங்க. ஒரு வசனம் சொல்லுது, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது பாருங்க. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. சந்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளை 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் சொல்லல, ஆவியானவர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். உங்கள் கிரியைகள் எப்படி இருக்கிறது? உங்க வாழ்க்கையில நீங்க குறைவோடு வாழ்கிற வாழ்க்கையே நீங்க அவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்னு எனக்கு நேரத்தை கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிட்டு போயிட்டார். ஒரு அலையில சொல்லுவோமா? நான் வாரம் வர மாட்டேன், ஏதோ ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்கிறார், என்ன நோக்கம் தெரியாது. ஒரு அலையில சொல்லுவோமா? ஆசீர்வாதத்தை கொடுக்க சொன்னதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு நான் ஓட போயிட்டே இருப்பேன். உங்ககிட்ட எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஒரு அலையில சொல்லுவோமா? எதையும் எதிர்பார்த்தும் வருகிறவர் இல்லை, கர்த்தரின் நடுவில் இருக்கிறார், அவர் நடத்துகிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாயிருக்கிறார். உயிர் உள்ளவன் என்று பேர் யாருக்குன்னா கிறிஸ்துவுக்கு சாவே கிடையாது. அவர் எப்போது உயிரோடு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு சாவு கிடையாது, அவங்கள எப்போ உயிரோடு இருக்கிறோம். அப்போ
அவங்க தான். ஒரு அழகிய சொல்லுவோமா? செத்து போனா நடக்குமா? பேசுமா? அசியுமா? அப்ப நீங்க பேசுறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க நடக்கிறீங்களா அவருடைய ஆத்மாவை கொண்டு வர்றதுக்கு? அப்ப போனா எழுச்சி போவாது இல்ல. நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க. ஒரு அழகிய சொல்லுவாங்க, நீங்க உயிரோட எழும்பினாதான் பரலோகம் போக முடியும். இது வரைக்கும் நீங்க செத்து போய் கிடந்திருக்கிறீங்க. உங்களை உயிராக்குவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். ஒரு அழகியா சொல்லுவோமா? நீ உயிரோடு இருக்க போகிறாயா? நீ பாதாளத்துக்கு போக போகிறாயா? பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறாயா? பாதாளம் எங்க இருக்கு? பாதாளம் எங்க இருக்கு? அறிவான கீழே இருக்கு. பரலோக ராஜ்யமாகி இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறார். அழகிய சொல்லுமா? சொல்லுகிறத பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. நான் சீக்கிரமா சுருக்கமா கூட சொல்லிட்டு போயிடுறேன். மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகர் யூதாவின் வனாந்தரத்திலே நின்று என்ன திருப்புங்க? உங்ககிட்ட இருக்கிற சொத்தையோ சுதந்திரத்தையோ சுகத்தையோ அவர் திரும்ப சொல்லல. அவர் உங்களுக்கு கொடுத்தார மனசு இருதயமோ அதை நான் தானே செஞ்சேன். அங்க தானே நான் உட்கார்ந்து இருந்தேன். அந்த இடத்தை எனக்கு திருப்புங்க. ஒரு அலையில சொல்லுவா? எங்க உட்கார்ந்தாரு? இதயத்தை உண்டாக்கினவர் அவர் தான். அவர் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறார். அந்த இதயத்தை அவங்க திருப்பாங்க. ஒரு அலையில சொல்லுவா? இன்னைக்கு அந்த இதயத்தை இயேசு பரலோகமா இருக்கிறாரு. அவர் பக்கம் திருப்பினா நீ சாக்க மாட்டேன். சமீபித்திருக்கிறது. ஒரு அழகே சொல்லலாமா? சொல்றாரு, இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னவே மனம் திரும்புங்க. அதான் யூதாவை துதிக்கிற ஜனங்களா இருக்கிற நீங்க மனாந்தரம்னா என்ன? ஒண்ணுமே பார்க்க முடியாது. தண்ணியை பார்க்க முடியாது, பில்ல பார்க்க முடியாது, ஒரு ஆதாரத்தை பார்க்க முடியாது. வெறும் மணல் தான் இருக்கும். ஒரு அழகியா சொல்லலாமா? அந்த மணல்ல 10 நாளைக்கு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னாக்கா எலும்பு கூட தான் வருவீங்க. ஒரு அழகியா சொல்லலாமா? யோவான் ஸ்நானகர் சொல்றாரு, வெறுமையான வாழ்க்கை வாழுகிறவர்களே, கிறிஸ்தவன் என்று பேர் வச்சுக்கிட்டு துதிக்கிறவர்களா இருக்கிற நீங்க வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டு சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவாரா? அப்ப யார் அதுக்கு எடுத்துக்கிறது? அப்போ இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்பி எழுந்து நடக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய. சொல்லலாமா? மனசை எங்க திருப்பணும்? அவர் என்ன தெரியுமா வச்சாரு? எப்படி இறங்கி வந்தார் தெரியுமா? வாசித்து பாருங்களேன். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்று நினைக்கிறேன். சீக்கிரமா பிலிப்பியருக்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யாரெல்லாம் காது வச்சிருக்கீங்க? துக்கம் உங்க வாழ்க்கையில, போராட்டம், அழுகை, கண்ணீர், வியாதி, நான் என்ன செய்வேன்? செத்து போலாமா? ஏன் இந்த வாழ்க்கை? நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறது என்ன? யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, யாரு கூப்பிட்டாலும் எனக்கு விரோதமா வராங்களே, நான் என்ன செய்ய போகிறேன்? நான் எப்படி வாழ போகிறேன்? நான் எப்படி இந்த பூமியில இருந்து நான் என்ன புரியாச்சணும்? ஒரு அழகிய சொல்லுவோம். அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக இன்றைக்கு மாற்றி உங்களை அனுப்ப போகிறார்.
இன்னைக்கு நீ துக்கத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். நான் என் மகனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு என்னிடத்துல எண்ணம் இல்லை, நான் எப்படி செய்வேன், எப்படி பண்ண போகிறேன், யாருக்கிட்ட உதவிக்கு போக போகிறேன். உனக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு கரம் கர்த்தராகிய இயேசுவின் கரம். சொல்லுமா, அந்த கரம் உங்க பக்கத்துல வந்து நீட்டிக்கிட்டு இருக்கிறது. அந்த கரத்தை பிடிக்க உங்கள் குறைவுகள் ஒழியும். அந்த கரத்தை பிடிக்க உங்கள் கடன்கள் எல்லாம் உங்களை விட்டு நீக்கி போடுவார். அந்த கரத்தை பிடிக்க உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷத்தை மாற்றுவார். இயேசுவின் கரத்தை பிடிக்க உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசுவின் கரத்தை பிடிக்க உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். கர்த்தருடைய கரத்தை பிடிங்க, உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் மாறும். கர்த்தருடைய கரத்தை பிடிங்க, அவர் உங்களுக்குள்ள வருவார். கர்த்தருடைய கரத்தை பிடிங்க, உங்கள் வீட்டை கட்டுவார். கர்த்தருடைய பிறத்தை கரத்தை பிடிங்க, உங்கள் கணவரை மாற்றுவார். நீ குறைவை காணாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு விடுதலை கொடுக்க பார்க்கிறார். இனி நீ குறைவை காண மாட்டாய், கடனை காண மாட்டாய், துக்கத்தை காண மாட்டாய், வருத்தத்தை காண மாட்டாய், நோயை காண மாட்டாய், வியாதியை காண மாட்டாய், வேதனத்தை காண மாட்டாய். கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளே இறங்கி வந்து உன் நரம்பு, எலும்பு, சதை, ரத்தம், நாளம், புத்தி, கை, கால், கண், மூச்சு, வாய் அனைத்தும் வல்லமையாய் இறங்கி வந்து உன்னை விலப்படுத்த போகிறது. உனக்கு விடுதலை கொடுக்க போகிறது. உன்னை நீ விட்டு கொடுப்பாயா? உன்னை விட்டு கொடுப்பாயா? அவர் என்ன கேட்கிறார்? உன் மனசை என் பக்கத்திலிருந்து அதுக்குள்ள நான் வந்து உட்காந்துக்கிறேன். ஒரு அழகிய சொல்லுவோமா, உன்னை உண்டாக்கும் பொழுது உன் தாயின் இடத்துல அவர் உத்தரவு கேட்கல. அவர் உத்தரவு கேட்கல. உன் தாயின் இடத்துல நான் உன் கற்பத்துக்குள்ள வர உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போற, அதை நான் தான் உருவாக்க போறேன் கர்த்தர் கேட்கல. ஆனா உன்னை உண்டாக்கினவர் உன்னிடத்துல பிச்சை கேட்கிறார். ஒரு அழகிய சொல்லவா, என்ன கேட்கிறாரு? எதுக்கு? உன்னை சுகமாக்க, உன்னை ஆசீர்வாதமாக்க, உனக்கு பலப்படுத்த, உன்னை விடுதலை கொடுக்க, உன் வாழ்க்கையை செழிப்பாக்க, உன் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற, எல்லாவற்றிலும் உன்னை உயர்த்தத்தான், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரதான் உனக்குள்ள உன் இருதயம் இருக்குது. அந்த இருதயத்தை என் பக்கத்தில் இருக்கு. ஒரு அழகிய சொல்லமா, இது வரைக்கும் உன் ஆசீர்வாதத்தை நீ வச்சுக்கிட்டு இருக்கிறத தேடாமே இருக்கிற. கண்ணை எதுக்காக கொடுத்தா தெரியுமா? தேடுங்கள் கண்டடைவீர்கள். பைபிள் எடுக்கணும், அதை புரட்டணும், ஆண்டு வார்த்தையை தேடணும். தேடும் போது உன் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். தட்டுங்கள், திறக்கப்படும். நீ பைபிளை கையில வச்சுக்கிட்டு இருந்தோம், அதை தட்டாதானே தூசி போவோம். அதை தட்டி கையில் எடுத்து ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை கொண்டு நீர் உண்டாக்கின ஜனங்களை ரட்சியும். ஒரு அழகிய சொல்லுவோமா, தேடுங்க கண்டடைவீங்க, தட்டுங்க திறக்கப்படும், கேளுங்க. வாயை அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஒரு அழகிய சொல்லுவோமா, நீங்க வாயை வச்சுக்கிட்டு எதையோ பேசுறீங்க. வீட்டுக்காரர் என்ன சொல்றீங்க? சம்பாதிச்சு வந்து கொடுக்குறேன்னா என்ன சொல்றீங்க? ஒம்படி ஆகிடுவீங்க. சொல்லுவோமா, என்ன பண்ணிட்டீங்க? அவர் புடவை கட்டி விட்டுருவீங்க. முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா சந்தோஷமா வாங்குறாங்க. அப்பவும் புடவை தான். ஒரு அழகிய சொல்லுவோமா, அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் அந்த வாயில் இருந்து வருது. அந்த நேரத்துல தான் ஆண்டவரே என் கணவரை ரட்சியன்னு சொல்ற அந்த வாயை கொண்டு வந்தாங்க. அசிங்கமான வார்த்தையை பேசாதபடி கர்த்தருடைய ஆவியானவரை இறக்கி விட்டாங்க. அப்ப உங்க வீட்டுக்காரர் கொடுத்தானே. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க?
வீட்டுக்காரரு என்ன காரியத்துல தப்பு செஞ்சு வந்திருந்தாலும் சரி, திட்டாத திட்டாத, அசிங்கப்படுத்தாத, முட்டி போடு. அப்பா அப்பா சொல்ல முடியல கூட, அப்பா அப்பா முடிஞ்சு போச்சு. அப்பா இங்க பாருங்கப்பா. அவர் என்ன பண்ணாரு, பாப்பாரு, என் புள்ள என்ன கூப்பிட்டு காட்டுது, நான் விடுதலை கொடுக்கலன்னா அப்புறம் எனக்கு என்ன இருக்குது? விடுதலை உன் வீட்டுக்காருக்கு வேணுமா, உன் குடும்பத்துக்கு வேணுமா, உன் வாழ்க்கைக்கு வேணுமா, உன் பிள்ளைகளுக்கு வேணுமா, உன் நோய்க்கு வியாதிக்கு வேணுமா, உன் நிலவினத்துக்கு வேணுமா? கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அங்கே இருக்கு. அவர் கொடுத்தார் நித்திய பூர்ணமான விடுதலை. ஒரு அழகா சொல்லலாமா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்க உங்க இதயத்தை அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் சொல்றாரு, இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே மத்திய எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்று நினைக்கிறேன். சீக்கிரமா வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசுவோட முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள். அவருக்கு முதல் பிரசங்கித்த முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள். அப்போ அவர் பார் எவ்வளவு வேதனையோட வந்து இறங்கி வந்து பேசுறாரு. இன்னும் அந்த வசனத்துக்கு போல பிலிப்பியர் புஸ்தகத்துக்கு சொல்லலாமா? என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்க பக்கத்துல வந்து இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிமா. இயேசு கலிலேய கடலோரமாய் 17க்கு அடுத்தது கர்த்தருடைய ஆவியானவர் சரி 15வது வசனத்தை வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள், நல்லா கவனிங்க. நீங்க இதுவரைக்கும் வெளிச்சத்துல குடும்பம் பண்ணீங்களா, வாழ்ந்தீங்களா எனக்கு தெரியாது. ஆவியானவர் சொல்லுகிறார், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை கண்டார்கள். ஒரு அழகையா சொல்லுவாங்க. இதுவரைக்கும் உங்க இருதயம் கேடு, கிறுக்கு, பொல்லாத காரியம், இருட்டான வாழ்க்கை நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா, அந்த கேடு கிறுக்க நீக்கவும் இருளை நீக்கி வெளிச்சமான வாழ்க்கை உங்களுக்கு தர வந்தா உங்களுக்குள்ள வரலான்னு சொல்றாரு. இது வரைக்கும் உங்க ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்காதபடிக்கு இருட்டுல எந்த பொருளையாவது வச்சா எடுக்க முடியுமா? தெரியுமா? அப்படிதான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. கண்ணை வச்சிருந்தோம், பார்க்கலன்னா கிடைக்காது. அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? நொல்ல நொல்ல குருடி குருட. ஒரு அழகையா சொல்லலாமா? அப்போ உங்க ஆசீர்வாதத்தை நீங்க எடுக்காத வரைக்கும் நீங்க இருட்டா கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை நீங்க எடுக்க முடியாது. அழுகையும் பக்கெடுப்பையும் உங்களை விட்டு போக விட முடியாது. ஒரு அழகையா சொல்லலாமா? என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஏதோ வசனம் சொல்லுது, கண்ணு இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் முகராது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, உதடு இருந்தும் அசையாது, பல்லு இருந்தும் கடிக்காது, கை இருந்தும் வீசாது, கால் இருந்தும் நடக்காது, உடம்பு இருந்தும் அசையாது. அப்படிப்பட்டது என்ன? அதை வணங்குறவங்களை பாருங்க. ஒரு அழகையா சொல்லுவேமா? 6 மாசத்துல 5 வெள்ளியும் எத்தனை வெள்ளிய? 5 வெள்ளி ஊத்துறாங்க. என்ன ஊத்துறாங்க? அபிஷேகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பார்த்துருக்கிறீங்க மலையூர்ல, அதனால நீங்க சொல்லுங்க. நாங்க பார்க்கல, நாங்க புடவை கட்டிட்டு இருக்கிறோம். என்னை விட வயசு உங்களுக்கு அதிகம். அப்படி இருக்கும்போது அபிஷேகம்னா என்ன? நீங்க பார்த்துருக்கிறீங்க, புடவை கட்டிட்டு ஜாக்கெட்லாம் போட்டுங்க. அபிஷேகம்னா என்ன தெரியுமா? அவங்க என்ன பண்ணாங்க? தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேங்காய் அபிஷேகம், தங்கத்தர அபிஷேகம், பணம் அபிஷேகம், நகை அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகம். ஒரு அழகியா சொல்றமா? ஒரு தெய்வத்தை மனுஷன் சுத்தம் பண்ண முடியுமா? மனுஷன் அவ்வளவு சுத்தமா இருக்கிறானா?
அந்தகாரம் அழுக்கும் உள்ள பொல்லாத பாவங்களையும் காரியங்களை செய்திருக்கிற அப்படிப்பட்ட மனுஷனை தேடி வந்து அபிஷேகம் பண்றதுக்கு பேர் தான் பரிசுத்தப்படுத்துறதுக்கு பேர் தான் அபிஷேகம். ஒரு அழகா சொல்லலாமா? தேவன் அப்படித்தான் இறங்கி வந்து ரத்தத்தாலையும் வார்த்தையினாலையும் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி சுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப இவர் நடக்கிறதா அது நடக்கிறதா? உயிரோடு இருக்கிறது எதுவும் நடக்கும், அது இயேசுதான். உயிரோடு இருக்கிறவர் யாரு? இயேசப்பா. அவர் வந்துதான் உன்னை தொட்டு சுகமாயிரு. ஒரு அழகைய சொல்லுமா? ஒரு காரியத்தை பாருங்க, உங்களை நீங்க ஞானஸ்தானம் எடுத்த நாள் முதல்ல இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்கள் மேல அபிஷேகத்தையும் வல்லமையையும் இரக்கத்தையும் கிருபையும் நிறைச்சி வச்சிருக்கிறார். ஒரு அழகைய சொல்லுமா? அப்ப அதை நீங்க மூடி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு பாருங்க, நாங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல புதுசுல நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். ஆரம்பம்ல புதுசு, அப்ப என்ன செய்யுதுன்னு தெரியாது. பைபிளை மாறல அணைச்சிக்கிட்டு 4-5 பேர் ஒன்னா கூடி சாயந்தரத்துல எங்க ஊருக்குள்ள தெருவுக்குள்ள போவோம். எதுவுமே சொல்ல மாட்டோம், யாரையும் கூப்பிட மாட்டோம். போவோம். முதல் வாரம் போய் சுத்திட்டு வந்துட்டோம், 2வது வாரமும் போய் சுத்திட்டு வந்துட்டோம். 3வது வாரம் சுத்தும் போது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, ஐயா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு அலைய சொல்லுவாங்க. அப்போ 3 வாரம் சுத்தத்துல ஒருத்தர் ரொம்ப ஆதியில இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, நான் வரேன்னு போய் கையை வைப்பாரு. உடனே அந்த குழந்தைக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு அலைய சொல்லுவாங்க. அப்பதான் அவரே ஆச்சரியப்படுவார், என்னன்னு, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுமா? அப்ப என்ன பண்ணாங்க, அங்க அற்புதம் நடக்கிறது கூட வந்து அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க, நான் போய் ஜெபம் பண்ண போறேன். ஒரு அழகே சொல்லாமா? ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க போய் 4 பேருக்கு ஜெபம் பண்ணா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்ப அந்த 5 பேரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானவங்களா, அவருடைய காரியத்தை செய்யறவங்களா இருக்கிறாங்க. ஒரு அழகே சொல்லுவா? நீங்க போறீங்களா? இது வீடு. கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட உங்களதான் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். ஊழியக்காரனை அனுப்பி வச்சிருக்கிறாருன்னா இந்த தேசத்துல உள்ள ஜனங்களை விடுதலை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக. ஆனா தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். எதனா வேதவசனம் அதான வாசிக்கல? மத்திய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க சீக்கிரமா. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர் என்றார். நீங்க அழைக்கப்பட்டவங்களா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? நான் கேள்வி எல்லாம் நிறைய கேட்பேன். ஏன்னா ஆண்டு என்ன அப்படி வச்சிருக்கிறாரு. ஒரு அழகே சொல்லுவோமா? கேள்வியை கேட்டு அவங்களுக்கு அறிவு வரட்டும், தெளிவாகட்டும், ஞானம் பிறக்கட்டும், புத்தி உள்ள ஸ்திரிய மாறட்டும். ஒரு அழகே சொல்லலாமா? சொல்லுங்க, நீங்க அழைக்கப்பட்டவங்களா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சத்தம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இயேசு உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரா, நீங்க அவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க? இயேசு ஏன் உங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்களால தெரியாம இருக்கிறதுக்கு அவருக்கு நோலையா? உங்களை மட்டும் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அவருக்கு கண்ணு, மற்றவங்களால அவர் சிருஷ்டிக்கலையா? சொல்லுங்களேன். உலகமே தான் பாக்குறது. இருக்கிற ஒவ்வொரு உயிருள்ள ஜீவராசி அவரால் உண்டாக்கப்பட்டதுதான். ஒண்ணு கூட அவரால இல்லாம வேற யாராலும் கிடையாது. ஒரு அலையிலே சொல்லுமா? சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. இயேசு எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? அப்ப நீங்க அழைக்கப்பட்டவங்களா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? சரி, ஒரு வசனத்தை வாசிமா. 4வது வசனத்தை வாசி.
அப்பொழுது அவர் வேறு ஊழியக்காரரை அழைத்து வேறொரு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் நீங்கள் 5வது வசனத்தை வந்து 3வது வசனத்தை வாசிங்க. அழைக்கப்பட்டவர்களை அழைக்கப்பட்டவர்களோ கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். ஊழியக்காரரை அனுப்பினார். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அவரை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் 6வது வசனத்தை வாசிங்க. மற்றவர்கள் 6வது வசனம் வாசிங்கம்மா. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து 5வது வசனம் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போய்விட்டார்கள். வாசிங்க, அப்படியே வாசிட்டே வாங்க. மற்றவர்கள் அவர் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி பேசினார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து சேனைகளை அனுப்பி கொலைபாதகரை அழித்து பட்டணத்தை சுட்டெரித்தார். அப்பொழுது அவர் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரமா போனாங்களாம். அழைக்கப்பட்டவங்கள எப்படி போனாங்க? நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சதுனாலதான் மாசம் அவர் வந்து உட்கார்ந்து ரத்தத்தை பிழிஞ்சு வச்சு சதையை பிட்டு வச்சு என் ஜனங்கள் அழியாம இருக்கணும், இதை சாப்பிட்டு அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், அவங்க சுகபலத்தோட இருந்து என் ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொருத்தரும் சபைகளா மாறணும்னு வந்து உட்கார்றேன். ஒரு அழகையா சொல்லுவோமா? அப்ப அது ரத்தம், இயேசு ரத்தம் உங்களுக்கு தெரியுது, இயேசு சரீரம் உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க அவரை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் ரத்தத்தை சரீரத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், என் ஊழியத்தை செய்யறதுக்கு போங்கன்னு அனுப்புறேன். ஒரு அழகா சொல்லலாமா? அப்ப போவாம உட்கார்ந்து இருந்தா நீங்க செத்து போனவங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் வெளியே இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் நீங்க. உங்களுக்கு தான் ஆண்டு பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்றாங்க? அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லவும், அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்றவும், அவர்களை பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கவும் தான் உங்களை அவர் தெரிஞ்சுக்கிட்டு ரத்தத்தை சரீரத்தை கொடுத்து அவர் வல்லமையினால நிரப்பி அவர் இறக்கத்தினால நிரப்பி அவர் கிருபை உங்களுக்கு கொடுத்து போங்க என் ஊழியத்தை செஞ்சு பரலோக ராஜ்யத்தை நிரப்புங்க. ஒரு அழகையா சொல்லுமா? அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவரால் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க ஊழியத்துக்குன்னு சபைக்குன்னு சபைகளான்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு உங்களை நம்பி மாசம் வந்து உட்காந்து ரத்தத்தை சரீரத்தை கொடுக்கிறாரு. நீங்க அதை சாப்பிட்டு என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? கடைசியா நேரம் ஆயிடுச்சு. ஒரு அழகையா சொல்லுமா? அவர் என்ன செய்யறார் தெரியுமா? வாசித்து பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்று நினைக்கிற வாசிங்க. நல்லா காது யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்க? காது வச்சுக்கிறீங்களா? நான் எப்பாவது ஒரு 10 வருஷம் பொறுத்து கூட வருவேன், 100 வருஷம் பொறுத்து கூட வருவேன். ஆனா ஆண்டு அதுக்குள்ளே வந்துருவார். ஆண்டவர் வந்துருவார். அவர் பக்கத்துல தான் இருக்கிறார். ஒரு ஆளையிலேயே சொல்றோமா? அவர் பக்கத்துல இருக்கிறார். 100 வருஷம் இல்ல, 10 வருஷம் எல்லாம் கிடையாது. அவர் சொன்ன காரியம் எல்லாம் நடந்துருச்சு. பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவரு பரவத்துக்குள்ள நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியுமா உங்களால? ஒரு ஆளையிலேயே சொல்றோமா? வர்றதுக்குள்ள உங்களை ஆயத்தப்படுத்த இந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 7 வருஷம் சொல்லுங்க பாருங்க. மாடு தன்
முன்னணையும் கழுதை தன் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ என் அறிவில்லாமலும் ஜனங்களோ அப்படிதானமா இருக்கு. இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனங்களோ உணர்வில்லாமல் உங்களுக்கு அறிவும் இல்லை உணர்வும் இல்லை. மாடு காலையில அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர் கைநீர் கொண்டு போய் கட்டிட்டு அது மேய்ச்சி பிறகு தண்ணி காட்டுறதுக்கு வழி இல்லைன்னா என்ன பண்ணோம்? தண்ணின கேட்கும் கூப்பிடும். அவங்க எஜமான கூப்பிடுதான். அவங்க அதுவும் மாடு கட்டி காடுது. ஏசப்பா அப்படின்னா நீ கட்டின்னு காட்டினீங்கன்னா ஓடியாடுவாரு. சொல்லுவோமா? இது ஒண்ணு அதுக்குதான் மாட்டை வச்சு காமிச்சிருக்கிறாரு உங்களுக்கு. நீங்க கத்துனீங்கன்னா எதுக்கு? பசியா இருக்குது, தாகமா இருக்கிற, நோயில வியாதி படுற, வியாதியில பட்டு கிடக்குற, நடக்க முடியாம இடுப்பு பூச்சி கிடக்குற, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியாம இருக்கிற, கடன் வாங்கி கொடுக்க திருப்ப முடியாம இருக்கிற, என் கணவரை மாற்ற முடியாம இருக்கிற, இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாம் அப்படின்னு அந்த மாடு கூப்பிடுற போல அப்பாடு நீ அவரை நோக்கி கூப்பிட்டு நான் உனக்கு விட்டுறேன். ஒரு அழகா சொல்லலாமா? தண்ணிக்கு கூப்பிடும் மேய்ச்சிட்டு. அப்ப அந்த நேரத்துக்கு போய் தண்ணி கொடுத்தாதான் அந்த மாடு என்ன இருக்கும்? சந்தோஷப்படும், வயிறு நிரம்பும், சுகப்படும். ஒரு அழகையா சொல்லலாமா? அதே மாதிரி தண்ணி காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாயந்தரம் இருட்டு அந்த மாடு என்ன பார்க்குமா? எஜமா வர வழியே பார்க்குமா? எப்போ வருவார் வீட்டுக்கு போகலாம், எப்போ வருவார் வீட்டுக்கு போகலாம். ஒரு அழகையா சொல்லலாமா? அந்த மாட்டுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்ன பாஸ்டர் பார்க்கணும். ஐயா எனக்கு ஆண்டு இப்படிப்பட்ட வருமானத்தை கொடுத்தாரு, நான் தசம பார்த்து எப்படி கொடுக்கணும்னு தெரியாது, எப்படி கொடுக்கணும்? ஒரு அழகையா சொல்லுவோமா? காணிக்க கொண்டு வரணும். அது ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற ஆண்டவர் உங்களை வச்சுதான் அவருக்கு குழம்பு. ஒரு அழகையா சொல்லுவோமா? யாரை வச்சு? நிறைய காரியத்தை பேசலாம், நேரம் இல்லை. ஆனா உங்களை நீங்கள் பரவ ராஜ்யத்திற்கு போகிறவர்களாய் மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு அழகையா சொல்லுவோமா? அல்லேலூயா. சாயந்தரம் எஜமா வழியே பார்த்துன்னு இருக்குமா? அவர் வந்தாதான் திதிக்குமா? ஒரு அழகையா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாத்துக்கிறீங்களா? எப்பாவது நான் பார்த்துருக்கேன். ஒரு அழகையா சொல்லுவோமா? திதிக்குமா? அப்படி எப்படி தலையாட்டுமா? அவர் அந்த மாட்டை அவருக்கு போகும்போது பின்னாடியே போகுமா? அப்போ வேற யாராவது அவுத்தாக்கா என்ன பண்ணும்? முட்டும். அப்போ உங்களை பிசாசு வஞ்சிக்க முடியாத காரியம் உங்ககிட்ட பிசாசு வந்தா ஆண்டு என்ன பண்ணுவாரு? நீங்க முட்டுவீங்களா முட்ட மாட்டீங்களா? என்ன பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கற்றன்னு சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு கொம்பு இருக்குது, உங்களுக்கு வம்பு இருக்குது. ஒரு அழகையா சொல்லுவாமா? உங்களை மாற்றிக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்னா உங்களை பசுத்த ஆவிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளணும். ஒரு அழகையா சொல்லுவாமா? கழுதை தன் முன்னணி. அது நமக்கு கழுதை கேட்டா குட்டி சேவர்னு சொல்லி எங்க குட்டி சேவரை பார்த்து போய் டெய்லி படுக்கிறேன். ஒரு அழகையா சொல்லுவாமா? குட்டி சேவரா இருக்கிற திண்ணையில தான் போய் படுப்பாரு. அவருக்கு அந்த படுக்கிற இடம் தான் போய் தெரிஞ்சு படுக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போகணும் என்ற அறிவு உணர்வுதான் வந்ததை விட்டுதல. நீ டாக்டர் கிட்ட போனாலும் சரி, முதலமைச்சர் கிட்ட போனாலும் சரி, பிரதமர் கிட்ட போனாலும் சரி, வேற எந்த பெரிய அதிகாரிகள் கிட்ட போனாலும் சரி, நிச்சயமான விடுதலை கிடைக்காது. கர்த்தரிடத்துல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்பி பார், இயேசுவை கூப்பிடு, அவரை நோக்கி பாரு,
அவர் சமூகத்தில் காத்துரு, நிச்சயமான விடுதலை பரலோக ராஜ்யத்திலிருந்து உனக்கு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நான் நம்புறேன். இன்றைக்கு சுகநலத்தோட விடுதலையோடு உங்கள் மத்தியில் ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பெண்ணு. மகளும் பாஸ்டர்மா தான். கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பையனுங்க. அவங்க டிகிரி முடிச்சு இன்னைக்கு அட்வொகேட்டை ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் பிஎஸ்சி முடிச்சு கடை வச்சிருக்காரு. ஆண்டு எனக்கு நல்ல சுகமான வாழ்க்கையை, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. குறைவை காணவில்லை, நிறைவான ஆசீர்வாதத்தை தான் ஆண்டு கொடுத்திருக்கிறார். சாதனைக்கும் போது எவ்வளவு பணம் பார்த்துருப்போம், எவ்வளவு பேரை அடிச்சிருப்போம், எவ்வளவு பாவங்களை செஞ்சிருப்போம். அந்த காரியத்திலிருந்து ஆண்டு எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னா எந்த ஒரு மனுஷனாலையும் விடுதலை கொடுக்க முடியாது, இயேசு ஒருத்தரால் தான் முடியும். இயேசுவை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஒரு வசனத்தை வாசிங்க. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரத்துல சீக்கிரமா வாசிங்க. இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடறேன். 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் நல்ல காது யார் வச்சிருக்கிறீங்களோ நல்லா கேளுங்க. இந்த வேத வசனம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குரிய முக்கியமான வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா இருக்கிறது, அவைகளை சுமந்து அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மாதப்பிறப்புனா என்ன? மாதப்பிறப்புனா என்ன? ஏன்னா மாசம் ஆச்சுன்னா 1ஆம் தேதி ஆச்சு, ஜனங்களுக்கு எப்படியும் ஆண்டு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ண வந்துடுங்க. அவங்களுக்கு தெரியுமா? அதனால தான் அவங்களை கேட்குறேன். மாசப்பிறப்புனா என்ன? பண்டிகை. நமக்கு எத்தனை பண்டிகை? என்ன வயசு உங்களுக்கு? 70 வயசுல கிறிஸ்துவனுக்கு ஒரே பண்டிகை தான் சொல்லுவீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வேற எந்த ஜனத்துக்கும் அவ்வளவு பண்டிகை கிடையாது, கிறிஸ்துவங்களுக்கு மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். 12 மாசத்துல எத்தனை வாரம்? 52 வாரம். வேற யாருக்கும் கிடையாது, கிறிஸ்துவனுக்கு மட்டும்தான் 65 பண்டிகை. ஒரு அளவுல சொல்லுவோமா? வருஷத்துக்கு எத்தனை பண்டிகை? 65 பண்டிகை. ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பண்டிகை தான். ஒரு அளவுல சொல்லலாமா? அப்ப வருஷத்துல 65 பண்டிகை கொண்டாடுற ஒரே ஆசீர்வாதம் உள்ள ஜனம் யாரு கிடையாது? கிறிஸ்துவங்க தான். ஒரு அளவுல சொல்லலாமா? அப்ப அந்த பண்டிகை கொண்டாட வரலனாக்கா நீ ஆண்டுகிட்டு இல்லைன்னு அர்த்தம். ஒரு அழகே சொல்லாமா? என்ன இல்ல? இங்க வர்றது இல்ல. ஒரு அழகே சொல்லாமா? இங்க என்னென்ன இருக்கு தெரியுமா? நீ அங்க இன்னைக்கு என்ன கறி எடுத்து வச்சுட்டு வந்தே தெரியாது. ஆடா, மாடா, கோழியா, குதிரையா, பன்னியா என்ன தெரியாது. ஆனா இங்க எல்லா பண்டியும் ஆயத்தமாக இருக்கிறது. சொல்லுமா? அவரையே அடிச்சு உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஒரு அழகே சொல்லுமா? அவரை எல்லாரும் அடிச்சாங்க செத்து போகணும்னு. ஆனா உயிரா வந்து இதோ நான் சாகாம உயிர் தெரிந்து வந்து உங்களுக்காகவே என்னை வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. மாட்டு ரத்தத்தை விட உயிரோடு வச்சிருக்கிற உயிருள்ள ரத்தம் இயேசு ரத்தம். ஒரு அழகா சொல்லவா?
வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அவரு எதுக்கு உங்கள் மாத பிறப்புகளையும் பண்டிகைகளையும் என் ஆத்துமா இருக்குதுன்னு சொன்னார்னா, மாசம் ஆச்சுன்னா முதல் வாரத்தில் இப்படி வந்து உட்காந்துக்கிறார். நல்லா கவனிங்க. இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு வாசல்லையே பார்க்குறாரு. ரத்தத்தை பிழிஞ்சு வச்சுட்டு சதையை பிடிட்டு வச்சுட்டு பார்த்து நீ உள்ள வரும்போது உன்னை பார்க்குறாரு. உன் கையில் அவருக்கு ஏதாவது கொண்டு வரையாது. ஒரு நாளையிலேயே சொல்லுவோமா? சபை ஒன்றும் சாதாரணமாக கிடையாது. இயேசு வந்து செத்து போறவர் கிடையாது. அவர் சாகக்கூடிய மனுஷனும் கிடையாது, தெய்வம். ஒரு நாளையிலேயே சொல்லுவோமா? உங்ககிட்ட தான் அவர் பரலோக ராஜ்யத்தை நிரப்பக்கூடிய தன்மையை கொடுத்து நீங்க கொண்டு வரீங்களான்னு பார்க்கறதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்க்கறாரு. ஒரு நாளையிலேயே சொல்லுவோமா? நீங்க வாசலுக்குள்ள வரும் பொழுது நடுக்கத்தோடும் பயத்தோடும் வரணும். என்னதுன்னா, கர்த்தர் தாகமா உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ரத்தத்தை பிழிஞ்சு வச்சுட்டு பசியோட உட்கார்ந்து இருக்கிறார். அவரையே உங்களுக்காக வச்சுட்டு ஏக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறார். எனக்காக என் பிள்ளைங்க ஏதாவது கொண்டு வருவான். ஒவ்வொருத்தரும் அவர் பசியை தீர்க்கவும், அவர் தாகத்தை தீர்க்கவும், அவர் ஏக்கத்தை மாற்றவும் ஒரு மாசத்திலேயாவது ஒரு ஆத்துமா கொண்டு வந்தீங்கன்னா அவர் பரலோக ராஜ்யம் நிரப்பப்படும். சொல்லுவா, நீ வெறுக்கையோட வந்தினா இந்த வேத வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா வெறுக்கிறது. உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அவருடைய ஆத்துமா, நீ எதையும் கொண்டு வரலன்னா அவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறது அந்த ஆத்மா பார்த்து வெறுக்குமா உன்னை? சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா கர்த்தருக்கு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து வெறுக்குதுன்னா அப்ப நீங்க எப்படி ஆசீர்வாதமா இருப்பீங்க? ஆத்மா வெறுக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா வெறுக்கிறத பார்த்து அவர் வருத்தப்படுறார். வேதவசனம் தான் சொல்லுது. ஒரு அழகியா சொல்லுவோமா? என்ன பண்ணுது? உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு உங்களையே இருக்குதா, அதை பார்த்து அவர் வருத்தப்படுறாங்க. எவ்வளவு வேத வசனத்தை பாருங்க. அந்த வேத வசனத்தை எவ்வளவு அருமையா சொல்லி இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா உங்களையே வெறுக்கிறத பார்த்து அவர் வருத்தப்படுறாரு. ஐயோ, அதுக்குள்ள வச்ச ஆத்மா அதையே வெறுக்கிறது, அப்படி வெறுக்கும் போது அது எப்படி ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரா? எல்லாத்தையும் ஒவ்வொரு வாரமும் மாசமும் பார்த்து பார்த்து அவர் அதை எல்லாத்தையும் சுமந்து இழைச்சி போய் தான் உட்கார்ந்து இருக்கிறார். சொல்லுவோமா? வேதவசனம் அப்படிதானே சொல்லுது. அவரை வருத்தப்படுத்தவும், அவரை துக்கப்படுத்தவும், அவரை ஏமாத்துறதுக்கும், அவரை இழைச்சி போறதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? நீங்க தான் காரணம். இப்ப நீங்களே அவரை வருத்தப்படுத்தவும், அவருடைய ஆத்மா வெறுக்கவும், அவர் இழைத்து போகிறதுக்கு காரணமா இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் எப்படி நிரப்பப்படும்? நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியுமா? பாதாளமா பரலோகமா? பரலோகத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? உங்க கையை கொஞ்சம் தூக்குங்களா பார்ப்போம். கையை மேல தூக்குனீங்கன்னா பரலோக ராஜ்யம், இப்படியே வச்சிருந்தீங்கன்னா பாதாளம். இந்த காலத்துல கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமை இறங்கி வரும். கர்த்தர் உங்களை தொட போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை கொடுக்க போகிறார். இதுவரை நீங்க வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, இதுவரை நீங்க வாழ்ந்த குறைவான வாழ்க்கை இல்லை, உங்களுக்கு இதுவரை துக்கமான வாழ்ந்த வாழ்க்கை இல்லை. உங்க துக்கத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவர் சந்தோஷமா உங்களை வாழ வைக்க போகிறார். கர்த்தருக்கு உங்களை ஒப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். விடுதலை கொடுக்க போகிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அந்த விடுதலை வந்து உனக்கு விடுதலை வேணுமா? பரலோக ராஜ்யம் வேணுமா? சுகம் வேணுமா? சுகமான வாழ்க்கை வேணுமா? கணவன் திரும்பி வரணுமா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் உன் பக்கத்துல
உன் நோய் விலகும், உன்னை விட்டுக்கொடு, உன் கடன் விலகும், உன்னை விட்டுக்கொடு, உன் சமாதானக்கேடு விலகும், உனக்கு சமாதானம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. பயத்தோடு வந்திருக்கிறாய், நடுக்கத்தோடு வந்திருக்கிற மகளே, கலக்கத்தோடு வந்திருக்கிற மகளே, உன் கலக்கங்கள் மாறும், உன் கண்ணீரை துடைக்கிறேன், உன் துக்கத்தை எல்லாம் நீக்கி உனக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கிறேன். நீ பயப்படாதே, பயப்படாதே. நீ எதற்கு பயப்படுகிறாயோ அந்த பயம் உனக்கு முன்பே நின்றாலும் கூட அது உன்னை பார்த்து பயப்படும்படியான காரியத்தை உனக்கு முன்பாக வைக்கிறேன். உனக்கு சமாதானம். எதை குறித்து கலங்கி இருக்கிறாயோ உனக்கு விட்டுதலை. எந்த குறைவை நோக்கி இங்க வந்திருக்கிறாயோ அந்த குறைவு உனக்கு இல்லை, நிறைவான ஆசீர்வாதம் உனக்கு. இப்போ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் கண்ணீரை கண்டேன், உன் கதறலை கேட்டேன், உன் கடன்களை அறிந்தேன், உன் நோய் வியாதியை பார்த்திருக்கிறேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உன் கதறல் என் சமூகத்துக்கு வந்திருக்கிறது, கதறலில் இருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். உன் கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீர்கள் நான் அறிந்திருக்கிறேன். அந்த கண்ணீரை எல்லாம் துடைத்து உனக்கு ஆனந்த கண்ணீர் வரும்படியான ஆசீர்வாதமான வாழ்க்கையை உனக்கு வைக்கிறேன். நீ கலங்க மாட்டாய், உன் கலக்கங்களை மாற்றுகிறேன். நீ நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நீ எனக்காகத்தான் நான் உன்னை உண்டாக்கினேன். எனக்குரிய ராஜ்யத்துக்குரிய அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாய் இன்று முதல் உன்னை மாற்றிக்கொள்ள நான் உன்னோடு கூட இருந்து உன்னை கொண்டு அற்புத அதிசயங்களை செய்ய போகிறேன். இதோ நன்மையினாலும் கிருபையினாலும் என்னுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமையினாலும் உன்னை நிரப்புகிறேன். ஒவ்வொரு உயிர் மயக்கால்களின் வழியாகவும் என்னுடைய வல்லமை இறங்கி உன் ரத்தம், நாளம், எலும்பு, புத்தி, சதை ஒவ்வொரு பாகங்களிலும் என்னுடைய வல்லமையை நிரப்புகிறேன். இனி நீ அமராதே, ஓடிக்கொண்டிரு. கர்த்தருடைய ராஜ்யத்தை நிரப்ப உன்னை ஆயத்தப்படுத்து. இதோ நான் உனக்கு முன்பாக வருகிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ போ, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்க பண்ணுகிறேன். இனி நீ நோயை காண மாட்டாய், வியாதியை காண மாட்டாய், பிரச்சனையை காண மாட்டாய், கண்ணீரை காண மாட்டாய், துக்கத்தை காண மாட்டாய், வறுமையை காண மாட்டாய், கடனை காண மாட்டாய், தரித்திரத்தை காண மாட்டாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்று முதற்கொண்டு நீ வீட்டுக்கு போவதற்கு முன்பாக உன் வீட்டை சுற்றிடும் ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறந்து நரம்புமணியாக கர்த்தருடைய ஆவியானவர் தூதர்களை அனுப்புகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்,
பயப்படாதே, ஆமென். நீ பயப்படாதே, ஆமென். நீ பயப்படாதே, ஹalleluya. பயப்படாதே. ஆமென். நம்பிக்கை உள்ள மகளே, நீ அரணுக்கு திரும்பு. ஆசீர்வாத நன்மைகளை இன்றைக்கே தருவார், இன்றைக்கே தருவார், இயேசுவே தருவார். நம்பிக்கையோடு இருக்கிறாயா? இயேசுவை நம்புகிறாயா? இயேசுவை விசுவாசத்தோடு பிடித்துக் கொண்டாயா? இன்றைக்கு உனக்கு முன்பாக தூதர்களை அனுப்பி இருக்கிறார். நீ அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அவரும் கூட வருவார். நீ விசுவாசித்தா இன்று முதல் கொண்டு நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு காண்பாய். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு. நம்பிக்கை உள்ள மகளே, நீ அரணுக்கு திரும்பு. ஆசீர்வாத நன்மைகளை இன்றைக்கே தருவார், இன்றைக்கே தருவார், இயேசு இன்றைக்கே தருவார். நம்பிக்கை உள்ள மகளே, நீ அரணுக்கு திரும்பு. ஆசீர்வாத நன்மைகளை இன்றைக்கே தருவார், இன்றைக்கே தருவார், இயேசு இன்றைக்கே தருவார். முன்மாறி இல்லை என்று மனக்கலங்காதே, பின்மாறி கிருபைகளை இப்பொழுது தந்திடுவார். முன்மாறி இல்லை என்று மனக்கலங்காதே, பின்மாறி கிருபைகளை இப்பொழுது தந்திடுவார். பின்மாறி கிருபைகளை இப்பொழுது தந்திடுவார். பின்மாறி கிருபைகளை இப்பொழுது தந்திடுவார். நம்பிக்கையுள்ள மகளே, நீ அரணுக்கு திரும்பு. ஆசீர்வாத நன்மைகளை இன்றைக்கே தருவார், இன்றைக்கே தருவார், இயேசு இன்றைக்கே தருவார். மனம் கசந்து நீ நொந்துவிடாதே, மனம் மடித்து நீ சாய்ந்து விடாதே. மனம் கசந்து நீ நொந்துவிடாதே, மனம் மடித்து நீ சாய்ந்து விடாதே. நலப்பொங்கை நான் தருவேன், எனக்கதை காத்திரு. நலப்பொங்கை நான் தருவேன், எனக்கதை காத்திரு, எனக்கதை காத்திரு. என் மகளே, எனக்கதை காத்திரு, என் மகளே. நம்பிக்கையுள்ள மகளே, நீ ஆசீர்வாத நன்மைகளை இன்றைக்கே தருவார், இன்றைக்கே தருவார், இயேசு இன்றைக்கே தருவார். நிலையில்லாத உலகத்திலே நிம்மதியை நான் தருவேன். கலங்காதே, இயேசு சொல்றாங்க. நிலையில்லாத உலகத்திலே நிம்மதியை நான் தருவேன். கலங்காதே, இதற்குள்வாய் என் மகளே, இதற்குள்வாய் என் மகளே. கலங்காதே, 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 கலங்காதே. நம்பிக்கையுள்ள மகளே, நீ ஆசீர்வாத நன்மைகளை இன்றைக்கே தருவார், இன்றைக்கே தருவார், இயேசு இன்றைக்கே தருவார். நம் இயேசு இன்றைக்கே தருவார், நல்ல இயேசு இன்றைக்கே தருவார், உங்க இயேசு இன்றைக்கே தருவார், உனக்குள்ள இயேசு இன்றைக்கே தருவார். இன்றைக்கே, இன்றைக்கே, இன்றைக்கு, இன்றைக்கு, நாளைக்கு இல்ல, இன்றைக்கு, இப்ப, 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 வெஜவா, 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 வெஜவா. இன்றைக்கு, நாளைக்கு இல்ல, நீ விசுவாசித்தா, தேவனை நோக்கி கூப்பிட்டா, தேவனை நோக்கி பார்த்தா, தேவ சமூகத்துக்கு வந்தா, இன்றைக்கு நித்தியமான ஆசீர்வாதம்.
அழிவே கிடையாது. பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுப்பார். மன திரும்பு. பரலோக ராஜ்யமாகி இயேசு பக்கத்தில் இருக்கிறார். இது சுகசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகள் என்னோடு கூட வருகிறது. உன் கிரியைகள் எப்படிப்பட்டவைகள் என்று நீ அறியும்படிக்கு உனக்கு காண்பிக்க என்னோடு கூட வருகிறது. இதுவரை நீ இருந்த காரியங்கள் போதும். மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள். அதற்குரிய ஆசீர்வாதமான ஊழியத்தை செய்ய உன்னை ஆயத்தப்படுத்து. உன்னுடைய பாதம் எனக்கு சுவிசேஷ பாதமாக என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. உன்னுடைய தலை என் ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதத்திற்குரிய தலையாய் வைத்திருக்கிறேன். நீ குறைவை காணாதபடிக்கு இதோ என் சிட்டைகள் மேகங்களை போல உன்னை மூடி மறைத்து வைத்திருக்கிறேன். கொடிய நோயோ, கொரோனாவோ, 3வது அலையோ, 4வது அலையோ உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை காத்து நடத்தும்படியாய் என் சிட்டைகளை எடுத்து வைத்திருக்கிறேன். நீ பயப்படாதே. நீ அழிவை காண மாட்டாய், குறைவை காண மாட்டாய். நீ பயப்படாது இருக்கும்படிக்கு இதோ என் சமூகம் உனக்கு முன்னும் பின்னமாக கடந்து வருகிறது. பயப்படாதே, 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 பயப்படாதே. நிலந்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் என்னை தொலைந்தாலும்
செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க.